ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு மண்டே மார்னிங். நேற்றுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால இன்னைக்கு டயர்டாக இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதனால இன்னைக்கு பூஜை பண்ணலை. இது வந்து நேற்று எடுத்த வீடியோஸை இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இது மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது நேற்றுக்கு தான் வந்தது. அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெஜிடபிள் போட்டு வைக்கிற பேகு, செட் ஆஃப் 14. ஒரு இதில் வந்து 14 பேக்ஸ் இருக்கு. நல்லா 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பிடிக்கும். நல்லா பெருசாக இருக்கு. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 இயராக யூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஜிப்பு போயிருச்சு. அதனால அதெல்லாம் போட்டுட்டு இப்போ மறுபடியும் புதுசாக போட்டிருக்கேன். அப்போ நான் வாங்கும்போது வந்து 200 ரூபா அந்த ரேட் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து 7 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 150 தான் அது. ஆனால் 14 பேக்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு குவாலிட்டி. நேற்று சண்டே இல்லை, அதனால வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. போய் வாங்கிட்டு வந்தோம். கூடவே கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, பாத்ரூம் கழுவுற லிக்யூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். காய்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். சரி, பேகும் வந்துருச்சு, நம்ம அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். கேரட் வந்து 1/2 கிலோ கேரட்டு தாராளமாக பிடிக்குது. மீதி ஹாஃப் வந்து அப்படியே காலியாக இருக்குது. அது இல்லாமல் இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னொன்று, இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியுது. போய் பார்த்த உடனே இது இருக்குன்னு தெரியுது. எடுத்து யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு. புதினா, கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டோன்னு வச்சுங்களேன், 10 நாளைக்கு கூட கொஞ்சம் கூட வதங்கலை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கருப்பாக வந்துடும் பாருங்கள் புதினா இலை, அது மாதிரிலாம் வரல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்குது. நமக்கு போய் எடுக்கும்போது திறக்கும்போதே என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதை எடுத்து யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நசுங்குறோம்ல, சீக்கிரமாக நசுங்கிறோம்ல, அந்த காயெல்லாம் மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க காயெல்லாம் அடியில் வச்சு எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். இது வந்து இதில் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாம். ஆனால் இதில் நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகா அதுதான் போட்டு வைப்பேன். முட்டையும் நேற்று ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்தாங்க. முட்டையும் அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேன். வாங்கிட்டு வந்தோன்னே கொட்டி வச்சுட்டோன்னா வீடும் க்ளீனாக இருக்கும். நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே அதை இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேன். ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அந்த மாடல் தான். மேலே இருக்க ஃப்ரீசர் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃப்ரீசராகவே யூஸ் பண்ணதில்லை. அதை ஃப்ரிட்ஜாக தான் வச்சு சீக்கிரம் பூச்சி வண்டு குடிக்கிற பொருளெல்லாம் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்.